வந்து அமெரிக்காவோட தாக்குதலுக்கு 2 நாடும் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் அப்பதான் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. கியூபாக்கு போன சே வந்து அங்கதான் வந்து ரால் காஸ்ட்ரோவை மீட் பண்றாரு. ரால் காஸ்ட்ரோ யாருன்னா ஃபிடல் காஸ்ட்ரோட தம்பி. அப்போ அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவை மீட் பண்றாரு. ஃபிடல் காஸ்ட்ரோ மீட் பண்ணும்போது ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட பேசும்போது கியூபாவோட விடுதலை பத்தி பேசும்போது தான் தெரிய வருது. கியூபாவை ஆட்சி செய்யற பட்டிஸ்டா அப்படின்ற ஒரு நபரும் வந்து அமெரிக்காவோட எடுபடி என்று. அப்பதான் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து கியூபாக்கு வந்து விடுதலை கிடைச்சே ஆகணும், இது வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து சீக்கிரம் செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல ஜூலை 26 அப்படின்ற ஒரு ஆயுதம் இந்திய போராட்டம் வந்து ஃபெயில் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த போராட்டத்துலதான் வந்து சே வந்து உங்களுடைய போராட்டத்துல வந்து நானும் கலந்துக்கலாமா, கலந்து நான் என்னுடைய பங்களிப்பை தரேன் அப்படின்னு வந்து சே சொல்லும் போது வாங்க தோழர் அப்படின்ற வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து முதல் முறையா வந்து சே வந்து கூப்பிட்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 3 இயர்ஸ்ல வந்து கியூபாவோட விடுதலைக்கு பெரும் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய எழுச்சியாகவும் அமைந்தது. ஒரு கட்டத்துல சே வந்து ஃபிடலோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் ஆனாரு. அது க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும்போது ஃபிடலுக்கு வந்து என்னன்னா கியூபாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் தான் இருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு கொள்கை எந்த ஒரு கோட்பாடுமே இல்லை. சே